எங்கம்மா ரெடி ஆயிருக்கோம்? நம்ம இன்னைக்கு கோயில் போகலான்னு ரெடி ஆகிருக்கோம். பெரியபாளையத்தம்மன் கோயில் தான் போகிறோம். நான் போனதே இல்லை, சின்ன வயசில் போயிருக்கேன். ஸோ நினைவு தெரிஞ்சு போவோம்னு சொல்லுவோம்ல, ஸோ நினைவு தெரிஞ்சு இன்றைக்கி தான் போகிறோம். பார்க்கலாம், இங்கேருந்து ஒரு 1.5 hour காட்டுது. ஸோ கோயில் போய் பார்க்கலாம். கோவில் வந்தாச்சு. அம்மன் ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் 1 o'clock வந்திருக்கோம். நம்ம வர 1 o'clock ஆகிடுச்சு. 2 o'clock தான் திறப்போன்றாங்க. எந்த கோவில்? கோயில் பேர் சொல்லிட்டியா? பெரியபாளையம் பேர் சொன்னனே, பெரியபாளையம் வந்திருக்கிறோம். ஸோ 1 o'clock வந்திருக்கோம். 2 o'clock தான் நட திறப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் எல்லா கூட்டம்லாம் வெயிட்டிங்கு. சரி, உட்காந்து நம்ம கோபுரம்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம்ல, ஸோ கோபுரம்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். லஞ்ச் டைம் வேறு ஆயிடுச்சு. இங்கே பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். என்னம்மா? ஆமா, அன்னதானமும் இங்க போடுறாங்க. அன்னதானம் வேணும்னா அன்னதானம் சாப்பிடலாம், பிரசாதமும் இருக்கு. பார்க்கலாம். நம்ம 1 o'clock தான் ஆகுது, பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சுற்றி போடுற இடம். ஸோ சேவல் வச்சு சுற்றி போடுவாங்க, ஆடு வச்சு சுற்றி போடுவாங்க, கல் உப்பு மஞ்சள் லெமன்லாம் வச்சு சுற்றி போடுற இடம். இங்கே கடைகளில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சுற்றி போடுவாங்க. 10 ரூபான்னு நினைக்கிறேன். உப்புக்கு 10 ரூபா, மஞ்சளுக்கு 10 ரூபா. இந்த கோயிலோட வரலாறை பார்க்கலாம். இந்த அம்மனை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற ஸ்டோரி நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கேளுங்க. வளையல் வியாபாரி ஒருத்தர் ஆந்திராலேருந்து காஞ்சிபுரத்துக்கு விற்க வருவாராம். அப்படி ஒரு தடவை போயிட்டு இருக்கும் போது அசதியில் ஒரு இடத்துல படுத்திருக்கார். அவர் ஒரு மூட்டையில் வளையல், மஞ்சள், குங்குமம் எல்லாம் விற்கிறவர். அவர் அந்த மூட்டையில் அதெல்லாம் கட்டி வச்சுட்டு சாய்ந்து படுத்திருக்காரு, தூங்கிட்டார். எஞ்சி பார்த்துக்கறச்ச மூட்டையை காணோம். மூட்டை எங்கன்னு பார்க்கறச்ச ஒரு மரத்து கீழே, ஒரு புத்து கீழே அது இருந்திருக்கு. என்னடா இங்கே யாரா கொண்டு போட்டான்னு பார்த்தா அங்கே இருக்கிற பாம்புகள்லாம் வேற ஓடி அவரை எடுக்க விடாமல் வச்சுருக்கு. ஸோ அவர் பயந்துட்டு வீட்டுக்கு போய் நைட்டு படுத்திருக்காரு. அவர் உடனே அம்மனை பார்த்து சொல்கிறாரு, அம்மா நீ தான் வந்திருக்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறச்ச அந்த அம்மன் வாய்ஸ் கொடுத்துருக்கா. லைக் என்னை யாராவது, நான் அங்கே சுயம்பா ரொம்ப வருஷமாக காத்திருக்கேன், என்னை யாராவது எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் அதுக்கு கரெக்டான ஆள். ஸோ நீ எல்லாரையும் கூப்பிட்டு தோண்டி என்னை எடு, உங்கள் எல்லாருக்கும் நான் நல்லது கேட்ட வரத்தை கொடுத்து நான் அருள் புரிகிறேன்னு சொல்லி அவள் சொல்லியிருக்கா. அந்த வாய்ஸ் கேட்ட மாதிரியே காலையில் எழுந்திரிச்சோன்னா அவர் ஊர் மக்கள் எல்லாரையும் திரட்டி கொண்டு போய் அந்த அம்மன், சுயம்பு அம்மனை எடுக்க போயிருக்காரு. அந்த பாம்புகளும் அங்கேருந்து வழி விட்டுருக்கு. ஸோ அப்படி கண்டுபிடிச்சி எடுத்தது தான் இந்த பவானி. ஸோ அவங்க சுயம்பு, அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டோரி. பவானியோட இன்னொரு ஸ்டோரி என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டு உலகத்துக்கு எப்போ தெரிய வந்தாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் டைம் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணரோட ஸ்டோரி தெரியும். அப்போ அந்த 8வது குழந்தை கிருஷ்ணர் இல்லையா, அவரை மாற்றி அரைச்ச யசோதை, அவங்களுக்கு பிறந்த குழந்தை இந்த பவானி அம்மன். ஸோ அவங்க தான் இவர் கொண்டு போய் இந்த கிருஷ்ணர் அங்கே வச்சுட்டு ஆயர்பாடியில் வச்சுட்டு பவானி அம்மனை தான் இங்கே கூப்பிட்டு வருவார். ஸோ உலகத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிய வந்தது அந்த கிருஷ்ணர் டைமில் தான். ஆனால் சுயம்பா அம்மனை நம்ம வடிவாக கண்டுபிடிச்சது இந்த இடத்துல, பெரியபாளையம்ன்ற இடத்துல தான், ஆரணி ஆற்றங்கரையில் தான் அவளை கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோவில். ரொம்ப நல்ல தரிசனம் கிடச்சிது. நாங்கள் அங்கே இருந்த கடைகள் எல்லாத்தையும் வேடிக்கைலாம் பார்த்துட்டு, இங்கெல்லாம் பொங்கல் வைக்கிற இடம் நிறையா இருக்குது. வேப்பிலை கட்டி வர்றது, தீபம் ஏற்றுறது, நிறைய வேண்டுதல் இங்கே செய்கிறாங்க. நாங்கள் போகும்போது ஜேன்னு ஜனம் இருந்தது. என்ன அன்னதானம் மட்டும்தான் சாப்பிட முடியல, மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. டைம் கிடச்சா போய் பாருங்கள் எல்லோரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.